தமிழக சட்டப்பேரவையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மீதான விவாதம் நடைபெறும் நிலையில் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. கேள்விகளை பேரவையில எழுதி வராங்க. அதே மாதிரி கேள்வி நேரம் முடிந்ததுமே நேரமில்லா நேரத்துல அதிமுக, திமுக, காங்கிரஸ் தரப்புல கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க. அதாவது அதிமுக எம்எல்ஏ தலவாய் சுந்தரம், அதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சுப்பாறை அணை மற்றும் பெருஞ்சாணி அணையில கால்வாய் பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து இன்றைக்கு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டம் சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் இன்றைக்கு சட்டப்பேரவையில சோழவந்தான் தொகுதியில தடையில்லா மின்சாரம் வழங்குவது குறித்து சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாரு. இப்படியாக நேரமில்லா நேரத்துல கவன ஈர்ப்பு. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சிகளோ நேரமில்லா நேரத்துல பல விஷயங்கள் குறித்து விவாதம் எழுப்புவதற்கு தயாரா இருக்கிறாங்க. குறிப்பா பிரதான எதிர்கட்சியான அதிமுக இன்றைக்கும் இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு கருப்பு உடை அணிஞ்சு வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினமே மக்கள் பிரச்சனை குறித்து பேரவையில பேசுவதற்கு அதிமுகவுக்கு போதுமான நேரத்தை சபாநாயகர் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எழுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவையில அதிமுக எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய காட்சிகள் நேரலையில ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அதிமுக முன் வச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல இன்றைய தினமும் நேரமில்லா நேரத்தில் பல விஷயங்கள் குறித்து பிரச்சனைகளை எழுப்புவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக திட்டமிட்டிருக்காங்க. இப்படியாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றைக்கு நடக்க போகுது. கூட்டத்தொடரினுடைய இறுதியாக துறை சார்ந்த 2 அமைச்சர்களும் பதிலுரை அளிப்பார்கள். அந்த பதிலுரையில துறை சார்ந்த பல புதிய அறிவிப்புகளும் வெளியாகும்.